இன்னைக்கு நம்ம கிளாஸ் 7 சான்ஸ்கிரிட் நியூ என்சிஆர்டி சிலபஸ் தீபகம் புக்கினுடைய லெசன் 5 தான் பார்க்க போறோம். பஞ்சமக பாட்டக. லெசனோட பேரு சேவாஹி பரமோ தர்மஹ. சேவா அப்படின்னா ஹெல்ப் பண்றது, சர்வீஸ் பண்றது, ஸோ மற்றவங்களுக்கு உதவி செய்யறது. சேவாஹி அதாவது அந்த சர்வீஸ் தான் பரமோ தர்மஹ, தர்மத்துல எல்லாம் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைட்டில்ல. லெசன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ டீச்சர் குழந்தைங்க கிட்ட பேசுறாங்க, உங்களை மாதிரி இருக்க குழந்தைங்க கிட்ட பேசுறாங்க. பிரிய சாத்ராக ஜீவனே சஃபலதாயை மாணவஹ கிம் கிம் அர்ஜயதி. பிரிய சாத்ராக, ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஜீவனே சஃபலதாயை அப்படின்னா சக்சஸ் கிடைக்கிறதுக்கு, ஃபார் தி சக்சஸ். மாணவக மனிதனுக்கு, கிம் கிம் அர்ச்சயேத் அப்படின்னா நீட்ஃபுல்னு கேட்குறாங்க. நமக்கு லைஃப்ல சக்சஸ் கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையான விஷயங்கள். அப்போ குழந்தைங்கள்லாம் ஆன்சர் பண்றாங்க பாருங்க. பதவீம், நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும். வித்யாம், எஜுகேஷன் இருக்கணும். உபாதீம், உபாதீம்னா டிகிரி, நல்ல ஒரு படிப்பு இருக்கணும். உபாதீம், உபாதீம். தனம், காசும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கிம் ஏததேவ பர்யாப்தம். உடனே என்ன கேட்குறாங்க, நீங்க சொன்ன இது எல்லாமே போதுமா? கிம் ஏததேவ, இது எல்லாமே பர்யாப்தம், போதுமானதா? அந்யத் கிம் ஆவசியகம் மகோதயே. உடனே உங்களுக்கு டவுட் வந்துருச்சு, வேற என்ன வேணும்? இது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? அந்யத் கிம், வேற என்ன? ஆவசியகம் மகோதய், வேற என்ன தேவைப்படுது மகோதய் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க டீச்சர் அவங்க எனக்கு என்ன சொல்றாங்க பாருங்க. மானவியாக குணாக, அதாவது ஹியூமன் குவாலிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது நல்ல குணங்கள், மனிதாபிமானம் சொல்றோம், மனிதனுக்கு தேவையான அந்த ஹியூமன் குவாலிட்டி. அப்பி அவசியகா போ, போனா மேன், அதாவது ஹியூமன் பீயிங்க சொல்றது போன்ற வார்த்தையில சொல்லுவாங்க. மானவியாக குணாக அப்பி அவசியக்காக போ, ஸோ ஹியூமன் குவாலிட்டியும் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. யதா சித்தார்த்தஸ்ய ஜீவனே வித்யா தனம் பதம் ச சர்வமபி ஆசித் கிந்து மானவீய குணைஹி ஏவ சஹ மகாத்மா புத்த ஜாத்தஹ. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, நீங்க சொன்ன இது எல்லாமே, புத்தர் இருக்கார் இல்லையா, ஸோ ஃபவுண்டர் ஆஃப் புத்திசம், அந்த புத்தரை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது எல்லாமே அவருடைய லைஃப்லயும் இருந்தது. யதா சித்தார்த்தஸ்ய ஜீவனே வித்யா தனம் பதம் ச சர்வமபி ஆசித். நமக்கு எல்லாம் தெரியும், அவர் ராஜாவா இருந்து அதுக்கப்புறமா கௌதம புத்தரா ஆனவர் இல்லையா. ஸோ இவர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அவருக்கும் படிப்பு இருந்தது, காசு இருந்தால, பதவி, ராஜாவுடைய மகன், அது மாதிரி எல்லாமே இருந்தது. ஆனாலும் கிந்து மானவீய குணைஹி, அந்த ஒரு ஹியூமன், அந்த மேன்கைண்ட் அவர்கிட்ட இருந்தது இல்லையா, அந்த ஒரு குவாலிட்டி தான் ஹியூமனிட்டி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு குவாலிட்டி தான். மானவீய குணைஹி ஏவ சஹ மகாத்மா புத்த ஜாத்தக. அப்பதான் அவர் என்ன ஆகார், மகாத்மா புத்தரா எல்லாருக்கும் தெரிய வந்தது அந்த குணத்தினாலதான். மற்றபடி இந்த வித்யா தனம் பதம் அதுல கிடையாது, அவருடைய அந்த மானவீய குணம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்யே கே தே மானவியாக குணஹ. ஸோ அது என்ன, அந்த ஹியூமனிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஹியூமன் கைண்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னு இந்த குழந்தைங்க கேட்குறாங்க. ஸோ புத்தர் காட்டுறாங்க இல்லையா. ஸோ இந்த ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே படித்த ஸ்டோரி தான் இது. சத்தியம் கருணா உதார்த்தா சேவா பரோபகாரக அக்ரோதக இத்தியாதய மானவியாக குணாக சந்தி. ஸோ எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. சத்தியம், உண்மையா இருக்கிறது. கருணா, கம்பேஷன், ரொம்ப கைண்டா கருணையோடு நடந்துக்கிறது. உதார்த்தா, ஜெனராசிட்டி, பெருந்தன்மையா இருக்கிறது, பிராட் மைண்டடா இருக்கிறது. சேவா, சர்வீஸ், மற்றவங்களுக்கு உதவி பண்றது. பரோபகார், பரோபகார் அப்படின்னா நம்மளை விட மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறது, அதான் அல்ட்ருசம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மற்றவங்களுடைய உதவி செய்யறதுக்கும் மற்றவங்களுடைய நன்மைக்காகவும் அவங்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறது தான் பரோபகார். அக்ரோதக, கோபம் இல்லாம இருக்கிறது. இத்தியாதய மானவியாக குணாக சந்தி, இது எல்லாமே ஹியூமனிட்டி, மேன்கைண்ட், ஹியூமன் குவாலிட்டின்னு சொல்லக்கூடியது. அத்ய எதைஹி குணைஹி
சம்பத்தாம் ஏகாம் கதாம் பட்டாமஹ. இன்னைக்கு நாம இந்த குணங்கள்லாம் இப்போ மேலே படிச்சோலே இந்த குணங்கள்லாம் ரிலேட் ஆகி இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு கதையை படிக்க போறோம். ஏகாம் கதாம் பட்டாமஹ. ஆமான்யே வயம் அப்பி படித்தும் இச்சாமஹ. ஓகே மாதிரியே ஓகே, நாங்களும் வந்து இது படிக்கிறதுக்கு ரொம்ப இச்சாமஹ விஷுவலா இருக்கும் ஆர்யே டீச்சர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டோரி என்னன்றதை பார்க்க போறோம். நாகார்ஜுனः பிரசித்தः ரசாயனசாஸ்திரஞः சிகித்சகः ச ஆசித். நாகார்ஜுன அப்படின்னு சொல்றவர் ஃபேமஸான, பிரசித்தக ரொம்ப ஃபேமஸான ரசாயன சாஸ்திரஞ அப்படின்னா கெமிஸ்ட் அண்ட் ட்ரகிஸ்ட். மருந்துகள்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் அந்த கெமிக்கல் இதெல்லாம் போட்டு மருந்துகளை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க தான் ரசாயன சாஸ்திரஞ அப்படின்னு சொல்றோம். சிகித்சகः ச ஆசித், ஃபிசிஷியனா இருந்தார். அதாவது வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு ஃபிசிஷியனா அவர் இருந்தார். நாகார்ஜுனः பிரசித்தः ரசாயன சாஸ்திரஞः சிகித்சகः ச ஆசித். சஹ அஹோராத்திரம் பிரயோகசாலாயாம் காரியம் கரோதி ஸ்ம. அவர் என்ன பண்ணுவாரு? அஹோராத்திரம் அப்படின்னா டே அண்ட் நைட்னு அர்த்தம். ஸோ ராத்திரியும் பகலுமா அவருடைய பிரயோகசாலையாம், அவருடைய அந்த லெபார்டரியில வேலை செஞ்சார். அதாவது மருந்துகளை ப்ரிப்பேர் பண்றார். ஏகதா சக மகாராஜம் நிவேதித்தவான். ஒரு தடவை அவர் மகாராஜா கிட்ட போயிட்டு கேட்கிறாரு, ரிப்போர்ட் பண்றாரு, சொல்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, மகாராஜ மம சிகிச்சா காரியாய ஏகஹ சகாயக்கஹ ஆவசியக்கஹ இதி. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய சிகிச்சா காரியாய, இந்த மாதிரி நான் சிகிச்சை இப்போ ட்ரீட்மெண்ட் பண்றேன் இல்லையா, அந்த ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்பர் எனக்கு தேவை, எனக்கு என் கூட ஹெல்ப் பண்ற ஒரு பர்சன் எனக்கு தேவைன்னு கேட்கிறார். ராஜா ஏதத் அங்கீகிருத்தவான் உக்தவான் ச அஸ்து அகம் வியவஸ்தாம் கரோமி. ராஜா இவர் சொன்ன உடனே அங்கீகிருத்தவான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு சொல்றாரு, ஓகே அஸ்து அகம் வியவஸ்தா கரோமி, நான் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஸ்வஹ கே சன யோக்யாக யுவகஹ ஆகமிஷ்யந்தி. ஸோ நாளைக்கு, ஸ்வஹ அப்படின்னா நாளைக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ நாளைக்கு கேச்சன யோக்யாக யுவகாக, கொஞ்சம் யோக்யாக யுவகாக அப்படின்னா குவாலிஃபைடான யங் பீப்புள் வந்து நாளைக்கு வருவாங்க. கொஞ்சம் குவாலிஃபைடு யங் பீப்புள் நாளைக்கு வருவாங்க. ஆகமிஷ்யந்தி. பவான் பரீட்சாம் கிருத்வா தேஷு யுவகேஷு கமபி யோக்யம் ஸ்வீகருத்து இதி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, பரீட்சாம் கிருத்வா அவங்களை எக்ஸாமைன் பண்ணுங்க. எக்ஸாமைன் பண்ணிட்டு தேஷு யுவகேஷு அதில் யாராவது ஒருத்தரை, கமப்பி யாராவது ஒருத்தரை, யோகியம் ஸ்வீகருத்து அதில் யாராவது ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு வர்த்தா இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ராஜா இவர்கிட்ட சொல்றார். அந்யஸ்மின் தினே த்வௌ யுவகௌ ஆகதவந்தௌ. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட யார் வராங்க? த்வௌ யுவகௌ, ரெண்டு யங் பர்சன் இவர்கிட்ட வராங்க. நாகார்ஜுனः द्वयोः வித்யாபயச விஷயே பிருஷ்டவான். ஸோ நாகார்ஜுன என்ன பண்றாரு, ரெண்டு பேர்கிட்டையும் द्वयोः வித்யாபியாச விஷயே, அவங்களோட எஜுகேஷனை பத்தி, ஸோ கொஷின்ஸ் வந்து ரிலேட்டடா எஜுகேஷனை பத்தி பிருஷ்டவான் கேட்கிறாரு. द्वयोः अपि வித்யாபியாச விஷயே சமானஹ ஏவ ஆசித். ரெண்டு பேருமே கொஸ்டின் பண்ணப்ப வித்யாபியாச விஷயே, ஸோ வித்யாபியாசம் எஜுகேஷன் அந்த விஷயத்துல சமானஹ ஏவ ஆசித், ரொம்ப ஈக்குவலா இருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் நாலேஜ் ஈக்குவலா இருந்தது. ததா நாகார்ஜுனः தௌ ஏகம் விசிஷ்டம் ரசாயனம் நிர்மாய ஆகச்சதாம் இதி சூச்சித்தவான். அப்ப ரெண்டு பேரும் எஜுகேஷன்ல கரெக்டா இருந்ததுனால நாகார்ஜுன் என்ன பண்றாரு, அவரு தௌ ஏகம் விசிஷ்டம் ரசாயனம், ரெண்டு பேர்கிட்ட என்ன சொல்றாருன்னா ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கெமிக்கலை ப்ரிப்பேர் பண்ண சொல்றாரு, ஒரு மெடிசனை ப்ரிப்பேர் பண்ண சொல்றாரு. நிர்மாய ஆகச்சதாம் இதி சூச்சித்தவான், இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணாரு, இந்த மாதிரி செஞ்சு எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ததர்த்தம் தினத்வயஸ்ய அவசரம் தத்தவான். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, ரெண்டு நாளுக்கான தினத்வயஸ்ய ரெண்டு நாளைக்கான அவசரம் டைமும் வந்து அவர் கொடுக்குறாரு. ஸோ ஒரு கெமிக்கல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு டைம் வந்து 2 days அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு.
दिनद्वयानन्तरं नागार्जुनस्य समीपे प्रथमः युवकः आगतवान्. தினத்வயானந்தரம் 2 நாள் ஆனதுக்கு அப்புறம் நாகார்ஜுனஸ்ய நாகார்ஜுன இருக்கார்ல அவர்கிட்ட சமீபே பிரதமஹ யுவகः ஆகத்வான் ஃபர்ஸ்ட் யங் மேன் வந்து வரார். வந்து என்ன சொல்றாரு, ஔஷத நிர்மாணே கிமப்பி கஷ்டம் ந அபவத் கலு. இந்த ஔஷதம் இந்த மருந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு கிம் அப்பி எந்த ஒரு கஷ்டமும் வரல. இதி நாகார்ஜுனஹ பிருஷ்டவான், எந்த ஒரு கஷ்டமும் வரலையா, ஈஸியா பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி நாகார்ஜுன் கொஸ்டின் கேட்கிறார். யுவகः ஸ்வநிஷ்டாம் தர்ஷயித்தும் ஸ்வகிருஹஸ்ய சமஸ்யயாக வர்ணித்தவான். அந்த மாதிரி கொஸ்டின் கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் யுவக் வந்து பேசுறாங்களே அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த மருந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லையா, பண்ணிட்டீங்களா? அப்ப அவர் என்ன சொல்றாரு, அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன ஆன்சர் பண்றாருன்னா ஸ்வநிஷ்டாம் தர்ஷயித்தும், ரொம்ப லாயல்ட்டியோட அவர் என்ன ஆன்சர் பண்றாரு, ஸ்வகிருஹஸ்ய சமஸ்யாக அவருடைய குடும்பத்தினுடைய கஷ்டத்தை சொல்றார். வர்ணித்தவான் டிஸ்கிரைப் பண்ணார், அவங்க குடும்பத்துல என்ன நடந்தது. பிதுஹு உதர வேதனா மாதுஹு ஜ்வரஹ ச ஆசித், அப்பா வந்து ஸ்டொமக் பெயின்லையும் அம்மா வந்து ஜுரத்திலையும் இருந்தாங்க. ததாபி அகம் தத் சர்வம் பரித்யஜ்ய ஔஷதம் நிர்மித்தவான், ஆனாலும் கூட ததாம் அப்பி தத் பிளஸ் அப்பி ததாம் அப்பி அகம் நான் என்ன பண்ணேன், அம்மாக்கும் அப்பாக்கும் உடம்பு சரியில்லை அப்படி இருந்தாலும் கூட நான் என்ன பண்ணேன், தத் சர்வம் பரித்யஜ்ய அது எல்லாமே விட்டுட்டு, பரித்யஜ்யனா அது எல்லாமே விட்டுட்டு ஔஷதம் நிர்மித்தவான் நான் இந்த மருந்தை ப்ரிப்பேர் பண்ணேன். இது யுக்துவா நாகார்ஜுனாய ரசாயனம் தத்தவான், இதை சொல்லி நாகார்ஜுன் கிட்ட என்ன பண்ற அந்த மருந்து ப்ரிப்பேர் பண்ண அந்த மருந்தையும் கொடுக்கிறார். ததபியந்திரே த்விதீயः யுவகः அப்பி ஆகத்வான். ஸோ அப்படி இருக்கும்போது இது நடந்துட்டு இருக்கும் போதே ரெண்டாவது யுவகः ரெண்டாவது அந்த யங் மேனும் வரான். ஆகத்வான் சக கிண்ணஹ ஆசித், ரொம்ப சேடாவும் இருந்தான். தமப்பி நாகார்ஜுனஹ பிருஷ்டவான், ஸோ தம் அப்பி அவன்கிட்டையும் நாகார்ஜுனஹ கேட்குறாங்க. ததா யுவகः யுக்தவான், இதே கேள்வி கேட்குறாரு. அப்போ நாகார்ஜுன் என்ன சொல்றாரு, ததா யுவகः யுக்தவான், நாகார்ஜுன் இந்த கேள்வியை கேட்கும்போது அந்த யங் பர்சன் சொல்றாரு, அகம் ஔஷதம் நிர்மாத்தும் ந சக்தவான், நான் அந்த மருந்தை ப்ரிப்பேர் பண்றதுக்கு முடியல, என்னால முடியல. ஐ எம் அனேபிள் டு, அது அனேபிள் தான் ந சக்தவான் அர்த்தம், அனேபிள் டு ப்ரிப்பேர் தி மெடிசன் சொல்றாங்க. இதி கிமர்த்தம் ந சக்தவான், என்ன எதுக்கால உன்னால முடியல அப்படின்னு கேட்கிறாரு. இதி நாகார்ஜுனஹ பிரிச்சதி, இந்த மாதிரி நாகார்ஜுனஹ கேட்கிறாரு. யுவகः யுக்தவான் என்ன சொல்றாரு, ராஜமார்கே அகம் கிஞ்சித் ரோகிணிம் திருஷ்டவாம். ராஜமார்கேனா அந்த ஹைவேன்னு அர்த்தம். ஹைவேல நான் போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சிக் பர்சனை நான் பார்த்தேன். ரோகிணிம் திருஷ்டவன், ஒரு உடம்பு சரியில்லாத ஒருத்தரை நான் பார்த்தேன். இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த மாதிரி. தஸ்ய பரிஸ்திதி சோச்சனியா ஆசித், அவருடைய அந்த பரிஸ்திதி அவருடைய கண்டிஷன் பார்க்கும்போது ரொம்பவும் சோச்சனியான, ரொம்ப மிசரபிளா இருக்கு, ரொம்ப பாவமா இருந்தது அவருடைய கண்டிஷன். அகம் தம் ஸ்வகிருஹம் நீத்தவான், நான் உடனே அவரை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். தம் ஸ்வகிருஹம் நீத்தவான். தினத்வயம் தஸ்ய ஏவ சேவாயம் நிரத்தக ஆசம். ஸோ 2 நாளுமே அவருடைய சேவாயம், அவருக்கு தான் நான் சர்வீஸ் பண்றதுல நிரத்தக ஆசம்னா அதுல தான் நான் மூழ்கி இருந்தேன், அந்த வேலையை தான் நான் ஃபுல்லா செஞ்சுட்டு இருந்தேன். அதான் நிரத்தகன்னு அர்த்தம். சேவாயம் நிரத்தக ஆசம். அத்ய பிராத்தக சக ஸ்வஸ்தக ஆபவன், இன்னைக்கு காலையில தான் அவர் வந்து ஹெல்தி ஆனார், இன்னைக்கு காலையில் அவர் நார்மல் ஆயிட்டார். அகம் தத்தக சாக்ஷாத் அத்ர ஆகத்வான், இப்போ நான் என்ன பண்றேன், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இங்கே வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் டைரக்டா இங்க தான் வரேன். அவர் போனதுக்கு அப்புறம் நான் டைரக்டா இங்க தான் வரேன். அகம் தத்தக சாக்ஷாத் அத்ர ஆகத்வான். ரசாயன நிர்மாணார்த்தம் சமயம் ஏவ நான் பிராப்தவான், அந்த கெமிக்கலை ப்ரிப்பேர் பண்றதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல அப்படின்னு சொல்றான். இதி ததனந்திரம் நாகார்ஜுனஹ த்விதீயம் யுவகம் சகாயகத்வேன ஸ்வீகிருத்தவான். ஸோ அதுக்கப்புறம் நாகார்ஜுன என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ரெண்டாவது யுவக் இருக்கார்ல, ரெண்டாவது அந்த யங் மேனை சகாயகத்வேன் அப்படின்னா ஆஸ் அ அசிஸ்டண்டா அவரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ராஜா ஏதம் விருத்தாந்தம் ஸ்ருத்வா ஆச்சரியம் பிரகட்டித்தவான். ராஜா இப்ப மகாராஜா கிட்ட இந்த நியூஸ் போது, இந்த விருத்தாந்தம்னா இந்த கதை
இல்லை இந்த செய்தி, அது அனெக்டோட். இந்த செய்தியை கேட்டு ஸ்ருத்வா ஆச்சரியம் பிரகட்டித்தவான், ரொம்ப ஆச்சரியமாகிறாரு. சக நாகார்ஜுனம் பிருஷ்டவான், அவர் நாகார்ஜுன் கிட்ட கேட்கிறாரு, பிரதம யுவகः ஔஷதம் கிருத்வா ஆனிதவான், द्वितीयः तथा न कृतवान्, तथापि भवान् किमर्थं द्वितीयं चित्तवान्. என்ன கேட்டார் அப்படின்னா, பிரதம யுவகः, ஃபர்ஸ்ட் வந்தார் இல்லையா அந்த யங் மேன், ஔஷதம் கிருத்வா ஆனிதவான், அவன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி உனக்கு மருந்தை கொண்டு வந்தான் இல்லையா, ஔஷதம் கிருத்வா மருந்தை ப்ரிப்பேர் பண்ணி ஆனிதவான் கொண்டும் வந்தான். த்விதீயः ததா ந கிருத்தவான், ரெண்டாவது பர்சன் அந்த மாதிரி செய்யவே இல்லையே. ததாபி பவான், அப்படி இருந்தும் கூட பவான் நீங்க கிமர்தம் த்விதீயம் சித்தவான், எதுக்காக அந்த ரெண்டாவது பர்சனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நாகார்ஜுன ஆவதத், அப்ப நாகார்ஜுன் சொல்றாங்க, த்விதீயः அப்பி ஔஷத நிர்மாணே குஷலः அஸ்தி, அவரும் கூட இந்த மருந்து ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப ஸ்கில்லான பர்சன் தான். கிந்து தேன சமய ந பிராப்தः, ஆனா அவருக்கு என்ன இல்ல, அங்க சமயம் இல்ல, டைம் இல்ல. யதஹ சஹ சேவாயாம் நிரத்தஹ ஆசி, ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு, சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தார். அந்த டைம் ஃபுல்லா அவரு சேவாயாம் நிரத்தஹ ஆசித். தம் ரோகிணம் அகம் பூர்வமேவ மார்கே திருஷ்டவான். தம் ரோகிணம் அப்படின்னா அந்த சிக் பர்சனை, அகம் பூர்வமேவ மார்கே திருஷ்டவான், நான் என்ன பண்ண, ஏற்கனவே அவரை நான் வந்து வழியில பார்த்துட்டேன். தம் ரோகிணம் அகம் பூர்வமேவ மார்கே திருஷ்டவான், அத்தஹ ராஜமார்கேன கந்தவ்யம் இதி அகம் யுவக்கஹ துவயம் சூச்சித்தவான், அதனாலதான் நான் என்ன பண்ணேன், அந்த யுவக்கஹ துவயம் அப்படின்னா, யுவக்க துவயம்னா ரெண்டு யங் பீப்புளையும், அதாவது இவர்கிட்ட வந்தாங்க இல்லையா கேட்குற, அதாவது ஹெல்ப்பரா இவர்கிட்ட வந்தாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரையுமே இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஹைவேல வரபடி சொல்லியிருக்காரு. ராஜமார்கேன கந்தவ்யம், அதுலதான் வாங்க, அந்த வழியா வாங்க அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. இது அகம் யுவக துவயம் சூச்சித்தவா, நான் ரெண்டு பேரையும் அப்படி சஜஸ்ட் பண்ணது எதனால அப்படின்னா, நான் ஏற்கனவே அந்த சிக் பர்சனை வழியில பார்த்துட்டேன். பிரதம ரோகிணம் திருஷ்டவா அப்பி அக்ரே கதவான், அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன பண்ணிருக்காரு, அந்த ரோகிணம் அந்த சிக் பர்சனை பார்த்தும் கூட அக்ரே கதவான், அவர் வந்து வந்துட்டார். சக எந்திரவத் காரியம் கரோதி, அவர் என்ன பண்றாரு, ஒரு மிஷின் மாதிரி வேலையை செய்யறாரு. அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லா அந்த வேலையில தான் இருக்கு, ஒரு மிஷின் மாதிரி ஒரு வேலையை செய்யறாரு. தஸ்மின் சேவாயாக பாவனா நாஸ்தி, அவர்கிட்ட சேவை பண்ற அந்த குணமே கிடையாது, வழியில பார்த்தும் கூட அவர் வந்துட்டே இருந்திருக்காரு. சேவா பாவனாம் வினா சிகிச்சக கதம் பவேத், அந்த ஒரு சர்வீஸ் மைண்டே இல்லை அப்படின்னா அவர் எப்படி ஒரு சிகிச்சகவா ஆக முடியும், ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு பர்சனா, ஒரு டாக்டரா அவர் எப்படி ஆக முடியும் கேட்குறாங்க. சேவா பாவனாம் வினா சிகிச்சக கதம் பவேத், எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டை பண்ண முடியும். அத்தஹ அகம் த்விதீயஸ்ய சயனம் கிருத்தவான் இதி, அதனாலதான் நான் அந்த ரெண்டாவது பர்சனை சயனம் கிருத்தவான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ராஜாவுக்கு ஆன்சர் பண்றாரு. சேவை குணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, வழியில வந்து ஒரு சிக் பர்சனை பார்த்தும் கூட அவர் கடந்து வராரு அப்படின்னும் போது அவர் என்ன மருந்து ப்ரிப்பேர் பண்ணி என்ன ஆக போகுது, அது வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும், அந்த சேவை மனப்பான்மை வேணும்ன்றத இந்த ஸ்டோரி நம்மளுக்கு சொல்லுது. சில்ட்ரன், இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். திரும்பவும் ரீட் பண்ணுங்க, உங்களுக்காக தான் நான் உங்களுக்கு மீனிங்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே மேலேயே போட்டிருக்கேன், நீங்கள் ரீட் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக திரும்பவும் நல்லா ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லெசனை என்ஜாய் பண்ணுங்க சில்ட்ரன். அந்த ஸ்டோரியில் இருக்கிற அந்த மாரல் வேல்யூவும் புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் லைஃப்பில் வந்து அதை பயன்படுத்துங்க சில்ட்ரன். தேங்க்யூ.